நாம் ஒன்றிற்கு பதிலாக இன்னொன்று என்கிறதான தலைப்பிலே பல சிந்தனைகளை ஆதியாகம புத்தகத்திலிருந்து ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம். லேவியராகமம் வரைக்கும் முடித்திருக்கிறோம். எண்ணாகமத்திலே ஒரு வசனத்தை வாசித்தோம். பின்பு நாம் அதை தொடருக்கும்பாக மிகுந்த தயக்கத்தோடு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு 124ஆம் சங்கீதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டியிருக்கு. இது இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கி யாருமே வராட்டினாலும் இந்த வார்த்தை இந்த சபைக்கு நிறைவேறும். ஆனால் இது அல்லேலூயா சொல்கிறதுக்கான வார்த்தை இல்லை. அதனால தான் ரொம்ப really unhappy and very disturbed. நம்மிலே 124ஆம் சங்கீதத்தில் அநேகர் வேடருடைய கண்ணியிலே குருவி அகப்படுகிறது போல சூழல் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை தேவன் தப்புவிப்பார் என்கிற விசுவாசம் நம்பிக்கையும் நமக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் தப்புவித்து கொள்ளுங்கள் என்கிற அறிவுரையை சொல்கிறேன். யாருடைய ஆத்மா எப்படி சிக்கப்போகுது அப்படிங்கிறது தொண்டையிலிருந்து அடிவயிறு வரைக்கும் அப்படியே இந்த மத்து கடையிற மாதிரி ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. நான் காலங்காலமாக சொல்வது போல் இந்த சரும எழுச்சிக்கு நான் இரையாக மாட்டேன் என்று பல ஆண்டுகளாகவே நான் தீர்மானித்து விட்டேன். மெனி டெக்கேட்ஸ் லாங். அதனால் நான் பெரிய கொம்பம் கிடையாது. ஸ்டில் ஐ எம் ஆல்சோ டிஸ்டர்ப்ட், வெரி ஆர்டினரி ஹியூமன் பீயிங். ஸோ அவர் சொல்கிறதுக்கே எனக்கு துப்பு வேணும், தைரியம் வேணும், தெளிவு வேணும். ஸோ கடவுளுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு உங்கள் ஆத்மாவை தப்புவித்துக்கோங்க. இந்த வெளிப்படையாக கூடுறது போகிறதெல்லாம் தேவனே ஆயத்தம் பண்ணி கொடுத்த ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் போல் ஒரு ஒழுங்காக இருந்தாலும், சபை நடத்தும் ஒரு ஒழுங்காக இருந்தாலும் அதில் திருப்தி காணாமல் அன்றியின் திருவசனத்தை போதிக்கிற நான், கேட்கிற நீங்கள் இருவருமாகவே நம்மை நாமே வஞ்சியாதபடிக்கு கேட்கிறாய் மாத்திரம் இராமல் அதன்படி நடக்க முயற்சி செய்வோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த சங்கீதம் அப்படி தான் முடியுது. 124ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஸோ டேக் ample warnings to keep your soul intact. உங்கள் ஆத்மாவை பத்திரமாக பாதுகாத்துக்கிறதுக்கு எத்தனை முறையான எச்சரிப்புகள், எத்தனை விதமான எச்சரிப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனை எச்சரிப்புகளையும் விரும்பி ஏற்றுக்கொண்டு அடைந்த எச்சரிப்பை மனதிலே வைத்து ஆத்மாவை தப்பித்து கொள்ளுங்கள். Don't you be carried away by church attendance and church formalities. சபைக்கு போயிட்டு வர பழக்கம், வேதாயத்துக்கு போகிற பழக்கம், லேடிஸ் மீட்டிங் போகிற பழக்கம், ஞாயிறு ஆராதனை, விசேஷ கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள்,
செகண்ட் சாட்டர்டே ப்ரேயர், 24/7 ப்ரேயர், இதெல்லாம் பீத்திக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பார்த்துக்கோங்க. கோயிலுக்கே வராமல் இருக்கிறவங்க இருக்காங்க, வர முடியாமல் இருக்கிறவங்க இருக்காங்க, வந்தும் தொடர்ந்து வர முடியாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. எங்கே இருந்தாலும் ஆத்மாவை வந்து கோயில் வந்தால் தான், கோயிலுக்கு வர மாத்திரம்தான் அவன் தடுக்கிறாங்கிறது நம்முடைய ஒரு பெரிய மலையான புரிதலாக இருக்குது. தட் இஸ் நாட் ஆல் த டைம் ட்ரூ. கோயிலுக்கு இங்கே இப்போ இந்த சபைக்கு நடக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை உணர்த்தும் போது, இங்கே கூடி வரும்போதே உங்களுக்கு இவ்வளோ அட்டாக் இருக்கே, நீங்கள் இப்படி வராமல் இப்படி மிட் வீக்கில் உங்கள் வீட்லேயோ உங்களுடைய சமுதாய புழக்கமான இடத்துல how do you really surviveன்னு ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வியாக இருக்குது. இந்த ப்ரெமிசஸ் ஹார்ட்லி 20 cents ப்ரெமிசஸ் தான். இந்த 20 cents ப்ரெமிசஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே வந்தவொடனே பாதுகாவல் உங்களுக்கு கிடைக்கணும். பாதுகாவல்னால உங்கள் உள்ளம் பாதிப்பை ஜெயிக்கணும், பாதிப்பிலேருந்து அந்த பதப்பதைப்பு நீங்கணும். இது வந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமான ஒரு இடம். இது மருத்துவமனைக்கு மருத்துவமனை, பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழகம், ஒரு வீட்டுக்கு வீடு, ஒரு உணவகத்துக்கு உணவகம். இட்ஸ் அ multifaceted facility. All kinds of facilities are here. இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஆத்மாவை தப்புவித்துக்கொள்ளவும், உங்கள் ஆத்மாவை பலப்படுத்திக்கொள்ளவும், உங்கள் ஆத்மாவை நீங்கள் வளர்த்து கொள்ளவும், தேர்ச்சி பெறவும், முதிர்ச்சி பெறவும் உபயோகமாக இருக்கவும், விழிப்பு என்கிற ஒழுங்கிலே அதை உருவாக்கி கொள்ளவும், நீங்கள் தவறி உங்கள் தருணத்தை விரயமாக்கி இங்கே ஆத்மா போட்டு இங்கே வந்து கெட்டு போகிறதுங்கிறது வந்து இட்ஸ் அன்ஃபேர், இட்ஸ் நாட் ரைட். தப்பு, சம தப்பு. ஸோ அவங்கவுங்க இதில் யாரும் விதி விலக்கு இல்லை, போதிக்கிற நானும் விதி விலக்கு இல்லை. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் இந்த ரெகுலராக பார்க்குற அந்த வேத ஆராய்ச்சிக்கு செல்வோம். 19ஆம் சங்கீதம், The Book of Psalms, Chapter 19. இதெல்லாம் நம்ம கேட்டு பழகின வசனங்கள். பதினோராம் வசனம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. ஆண்டோடைய வேதம் நம்முடைய ஆத்மாவை தெளிவிக்கிறது. ஸோ இங்கே வந்து நீங்கள் தெளிவடையணும். 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானி ஆக்குமாக இருக்கிறது. பைனாக்குலர்ஸ் இருக்குல்ல, தூரமானி, தூரத்தில் இருக்கிற கிட்டத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. ஆண்டவர் அவளை அப்படி தான் பார்க்குறாரு. அவருக்கு பைனாக்குலர்ஸ் தேவையில்லை. He has a very close watch upon our lives. வேதத்தை புரிஞ்சிக்க உயிரை கொடுங்க, அவசியம். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து வெரி கேர்லெஸ், இட்ஸ் டூ கேர்லெஸ். நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கிட்டா தான் ஏதாவது பழைச்சிருப்பீங்க. மீதி காரியங்களை சாமி பேசுவார். இங்கே மாத்திரம் இல்லை, நாட் ஜஸ்ட் திஸ் டே, எவ்ரி டே, எவ்ரிவே. சரீரம் ஒன்றுக்கு உதவாது.
as of now. ஓகே, இன்னொரு மெத்துசலா மாதிரி ஒரு கேரக்டர் எழும்பி அவன் 960 நான் 970 வருஷம் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் எழும்புனா கூட, அப்படின்னா என்ன அர்த்தம் கொள்ளலாம் நீங்கள்? ஏசு இன்னும் ஒரு 970 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவார். அப்போ தான் ஒருத்தனுக்கு 970 வருஷம் ஆகியிருக்க முடியும் வயசு. அப்படி இருந்தாலும் இந்த பூமியில் அத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இந்த சரீரத்தினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. சரீர முயற்சி அப்போ பிரயோஜனம் உள்ளது. நம்முடைய ஆத்மாவே அவன் கொல்ல நினைக்கிறான், அவனால் கொல்ல முடியாது. அதனால தான் ஜீசஸ் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு சொன்னார், உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் அழித்து நரகத்தில் தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்க. அதனால் இந்த சரீர சமிக்கைகளிலே பாடிலி ரெஸ்பான்ஸ், அதை கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லது கெட்டது அப்படி இப்படிலாம் ஆதங்கப்பட்டு அனுதாபத்தை அடையும்படி அலையாதீங்க. உங்கள் ஆத்மா அசையாமல் இருக்கணும். பிரைஸ் லார்ட். ஆத்மா திருடப்படாமல் இருக்கணும். ஆத்மாவை அப்படி அவன் டேம்பர் பண்ணாமல் இருக்கணும். தேங்காய் தட்டி பார்க்குறோம் இல்லை, சில மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி தொட்டு பார்க்குறோம், மோந்து பார்க்குறோம் ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு. Satan is trying to really steal your heart, your soul. So be careful, sisters, brothers, boys, girls, gents, ladies, மூத்தவர்கள், இளையவர்கள், முந்தினோர், பிந்தினோர். இது பதவியில் ஏறுகிறது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், அப்படி நம்புகிறேன். இதை ஜனங்கள் விரும்பி பதிவிறக்கம் செய்து கேட்டால் பிரயோஜனமாக இருக்கும். Okay, having said that, let's go into the word. இன்றைக்கி நாம் எண்ணாம புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். Let's go to the book of Numbers, chapter 3 வாசிச்சிட்டோம். அந்த வசனத்தை வாசிட்டு அடுத்த வசனத்துக்கு போவோம். 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 45ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களுள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர். ஸோ இன்னொன்று இப்போ இன்றைக்கி 19th டேயா இல்லை 20th டே, 20 days போயிடுச்சு, 19 days போயிடுச்சு. இந்த ஆண்டு முழுசும் யெகோவாவின் ஆண்டு, இந்த இயர் ஆஃப் யாவே, நான் கர்த்தர் என்பவருடைய ஆண்டு. ரொம்ப 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 இது இந்த ஒரு ஆண்டில் ரொம்ப நெருக்கமான கவனத்தை, அணுக்கமான கவனத்தை, உருக்கமான கவனத்தை, நுணுக்கமான கவனத்தை தேவன் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி இட்ஸ் இன் பிளே. ஸோ திஸ் Tuesday is inclusive, next Tuesday is inclusive, every other Tuesday is going to be inclusive. நான் கர்த்தர், பிரித்தெடுக்கிறது, யெகோவாவின் ஆண்டு, எஞ்சி இருப்பவர்களின் ஆண்டு, மீதம் இருப்பவர்களின் ஆண்டு. ஸோ அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மலையேறி போன ஒரு சொதப்பலாகி பின்மாற்றம் அடைந்த நீர்த்து போன ஒரு காலத்தில் பெருவாரியான மக்கள் அதில் இழுப்புண்டு போன நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் சபையை குறித்த பக்தி வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது தேவனுடைய உள்ளத்திலே, தேவனுடைய கிரியைகளிலே, அவருடைய வலது கரத்தின் செயலிலே. ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்தினாலும் நாம் அந்த களத்தில் இருக்கணும், அவர் கரத்தில் இருக்கணும், அவருடைய களத்தில் இருக்கணும், அந்த காலத்தில் இருக்கணும், அந்த அந்த அவருடைய உருவாக்கும் கலையில் இருக்கணும், அவருடைய அந்த கலசத்தில் இருக்கணும். God is at work. He is still working. ஆண்டவர் அடித்து நொறுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. பெரிய அளவில், சிறிய அளவில், குறித்த அளவில், கூர்மையான அளவில் பெருமையை அடித்து நொறுக்கிக்கிட்டே இருக்கார். மக்களுடைய மாயமான பெருமை, அவருடைய வேஷங்களெல்லாம் ஆண்டவர் கிழிச்சு எரிஞ்சிட்டே இருக்கிறார்.
எனக்கென பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். 45ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. லேவியர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள், நான் கர்த்தர். பிரியப்பட்டால் முடிந்தால் சாக்குப்போக்கு சொல்லாமல் நீங்களே ஓய்ந்த நேரத்தில் ரெகுலராக ஒரு சின்ன புக் மார்க் வச்சுக்கிட்டு நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர்னு ஆதியாமத்தில் 2 இடங்களில் மாத்திரம்தான் வரும். மற்ற யாத்திராமத்திலும் லேவிராமத்திலும் எண்ணாமத்திலும் உபாமத்திலும் இதனுடைய ரெப்படிஷன் 4ஆம் புத்தகத்தில் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பார்க்க முடியும். அதை தாண்டினால் ஏசாயா, எரேமியா, தானியேல், எசேக்கியேல் அந்த குட்டி தீர்க்க புஸ்தகங்களில் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலையுமே பார்க்க முடியும், கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்க முடியும். இதை மாத்திரம் நீங்கள் சும்மா குறித்து வைங்க. குறித்து வச்சுட்டு எந்தெந்த வசனத்தில் வருதோ அந்த வசனத்துடைய 2 வசனம் முன்னையும் 2 வசனம் பின்னையும் வாசித்து பார்த்திங்கன்னா, ஏன் சாமி பைத்தியமா லூஸா சும்மா அதை சொல்லி காமிக்கிறாரு? உங்களுக்கு அப்படி படலைன்னா நான்லாம் ஆரம்ப காலத்தில் இப்போ யோசித்தது உண்டு. சாமியை மேலே இறக்கமாக என்னை சீர்திருத்தியது உண்டு. இத்தனை சொல்லியிருந்தால் இந்த வயசுலேயும் எனக்கு வர வேண்டிய புத்தி சரியாக வரலைங்கிற ஒரு வெக்கம் துக்கம் இருக்குது. அதெல்லாம் எந்த விதத்திலும் சப்பாக்கட்டுலாம் கிடையாது. ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் இட் அவுட். when God repeats himself to be addressing himself, posing himself to be I am the Lord, அது அப்படின்னா நம்ம அந்தந்த ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஒரு ஆலோசனையாக இருக்கலாம், ஒரு கற்பனையாக இருக்கலாம், ஒரு கட்டளையாக இருக்கலாம், ஒரு கிரியையாக இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கலாம், பின்வரக்கூடியதை முன்னுரைக்கிற ஒரு இறை வாக்காக இருக்கலாம். அப்போ தன்னுடைய ஆளுமையை தேவன் உறுதிப்படுத்துகிறார். that he has total control upon our lives. இந்த ஒரே நான் கர்த்தர் என்கிற ஒரே வார்த்தையை மாத்திரம் நாம் என்னுடைய அபிப்பிராயத்தில் குறைஞ்சபட்சம் 365 நாள் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தியானம் பண்ணி இந்த மாதிரி ஆய்வு பாடங்களை நடத்தினாலும் கூட பத்தாது. we won't come to understand why God repeats himself. கர்த்தருக்கு பதிலாக வேறு யாரும் இல்லை. Praise the Lord. நானே, என்னை தவிர வேறு தேவன் இல்லை, எனக்கு இணையானவர் யாரும் இல்லை. நான் கர்த்தர் சொல்லும்போது வானமும் பூமியும் எல்லாம் அவருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. மலைகளுள்ள ஆடுகளும் 10,000 ஆடுகளும் வெள்ளியும் பொன்னும் எல்லாம் அவருடையது. சகல மனுஷருடைய ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. Praise the Lord. இதெல்லாம் புத்தி குறிப்பு, செய்தி குறிப்பால் மூல அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இல்லை. இப்போ கூட நீங்கள் துன்மார்க்கமாக நம்முடைய நாட்டின் பிரதமர் சில விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கூட்டாகவும் செய்கிறாங்க, தனித்தனியாக செய்கிறாங்க. நான் வச்சதான் சட்டம், உன்னால் ஆனதை பாருந்தான் போயிட்டுருக்கு வண்டி. சட்டத்தை மதிக்கிறதில்ல, சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறதில்ல, இறை ஆண்மை மதிக்கிறதில்ல, மனித நேயம் இல்லை. இயற்கை வளங்கள் எல்லாம் 60% மேலே 60-70% மேலே சுரண்டப்பட்டு விட்டது, வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டு விட்டதுங்கிறாங்க. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காரணும் இந்த உலகத்தை யோசித்தா. நல்ல வேளை நம்மளை ஆண்டவர் இது எவ்வளோ விவரிக்க முடியாத எவ்வளோ பெரிய ஒரு உபகாரம், யாராலையும் செய்யவே முடியாது. இந்த மாதிரிலாம் ஒரு கரிசனையாக அன்பாக ஒரு ஈவன் சும்மா ஒரு நாடகத்துக்குன்னு ஒரு காட்சின்னு சொல்கிறேன் இல்லை, காட்சி 1 2 அந்த அளவு கூட யாராலும் செய்ய முடியாது. நம்ம தேவன் மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு மோசமாயிட்டு போய் கொண்டிருக்கிற உலகத்தில் நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
What a God we serve. What a mighty God we serve. நமக்குள்ளேயே பிரிவினைகள், நமக்குள்ளேயே வேற்றுமைகள், நமக்குள்ளேயே ஒவ்வாமைகள். within ourselves, not between ourselves. அப்படிலாம் இருந்தும் வெளியில் இருக்கிற கேடு நம்மளை தாக்காதபடி கர்த்தர் வேறு பிரித்து காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரிய வர அக்கிரமங்கள் கொஞ்சம், நமக்கு தெரியாத அக்கிரமங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறவர்களுக்கு அளவே இல்லை. இடங்கொள்ளாமல் போகமுட்டுன்னு எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரோ, இடமே இல்லாமல் இடம் உருவாக்கி எல்லாத்தையும் அசுத்தத்தாலே தீட்டுப்படுத்துறதுக்கு அவன் எல்லா விதமான 5 தலை சாமி, 6 தலை சாமி, 8 தலை சாமி, என்னென்னத்தையோ கண்டதையும் கடையதையும் அசுத்தங்களையும் பூமியில் இறக்கிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதெல்லாம் நம்மளை தாக்காமல் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை காத்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இருப்பினும் நாம் தான் நம்ம ஆத்மாவை போய் விற்று போட்டுட்ருக்கோம். ஆர்பிஎம்மே தூங்காமல் கேளுங்க. நான் இங்கே கதை பேச வரல. நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். பிரசங்க பாணியில் தான் நினச்சி செஞ்சால் தான் அந்த பொதுவாக நான் சொல்ல முடியுது. இல்லைன்னா அந்த ஃப்ளோ தான் வந்துடுது. நாம் அனைவரும் நம்முடைய ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We have to take utmost care of our soul. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. உங்கள் மிருக ஜீவனே ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. நீங்கள் வளர்க்குற நாய் தானே நீங்கள் வளர்க்கக்கூடாது. அந்த நாயை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், பண்பாக வளரணும், ஒழுங்காக வளரணும்னு. ஸ்தோத்திரம். இல்லை, நான் சொல்கிறது வேடிக்கையெல்லாம் இல்லை. கோழி தானே, அது கோழி சுவாவங்க, அது கினிப்பிக் சுவாவங்க, அது பன்னி சுவாவங்க. நீதிமான்களின் மிருக ஜீவங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஏன்னா நீதிமான் மேலே அவனை காப்பாற்றுகிறதுனால அவன் உடைமைகள் மேலே அவர் காவலை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் அது தரிகட்டத்தனமாக அது வளரக்கூடாது, அது வேலையை தாண்டக்கூடாது. பூனை வளர்த்தா அது திருட்டு வேலையை பண்ணக்கூடாது. பூனை என்னென்னா திருட்டு தானே பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் ஷுட் லேர்ன் டு பிஹேவ் இட் செல்ஃப். இப்படி சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடும், பீத்தர்லாம் வந்துடும். எனக்குமே வண்டியை ஓட மாட்டேங்குது, என் வாழ்க்கையை தான் சொல்ல முடியுது. நாங்கள் சின்னவங்களாக வளரும்போது ஒரு வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டில் ஒரு பூனையை வளர்த்தோம். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ஸ் வி எவர் ரெட். எங்கள் வீடே அழுதுருச்சு. எங்கள் தெருவில் இருந்த, அது ஒரு சின்ன தெரு தான், 6-7 வீடு தான், பல தெருவில் கொண்ட ஒரு காலனி. எவ்ரி ஒன் வாஸ் ரியலி அப்செட். அவ்வளோ வெல் பிஹேவ்டு ஒரு கேட். யார் வீட்டுக்கு போனாலும் திருடாது, அப்படியே உட்காந்துருக்கும். கிவ் மீ சம்திங்கிற மாதிரி. அவங்களாம் பார்த்து கொடுப்பாங்க, சாப்பிட்டு வந்துடும். எங்கள் காலனி முடிகிற இடத்துல முடிஞ்சவொடனே லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயுமே ஒரு 2-3 இல்லைன்னா 5-6-7 கடை தாண்டி 2 இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் கறிக்கடை இருக்குது. ஒன்றும் தொடாது. 2 பேருமே பாய். என்ன உங்கள் வீட்டு பூனை மாதிரி தான் தினசாக உட்காந்துருக்கு, சும்மா நான் அப்படி நைஸாக அப்படி நம்மள ஒரு மாதிரி நெருடலாக, என்ன கவனிக்காமையே வெட்டிகிட்டே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் போடுன்னு கேட்குற மாதிரி இருக்குலாம் சொல்லுவாங்க. இட் வாஸ் ஸோ ரேர், வெரி ரேர் கைண்ட் ஆஃப் கேட். சரி, காரியத்துக்கு வரும். அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படல, தான் மேட்ரு. வி வேர் ரோமன் கேத்தலிக்ஸ். இதை விட பெஸ்ட்டாக வளர்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஐ ஹவ் சீன் போத் இன் இந்தியா, அப்ராட் ஆல்சோ. ரொம்ப ரேராக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சம்டைம்ஸ் சில விஷயங்களை தேடும்போது இடையில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சில ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்னு வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த யூரோப்பியன் நேஷன்ஸில்
பூனைக்குட்டியே நாய்க்குட்டி மேலே அவ்வளோ பெருசாக இருக்கும், பல்கியாக இருக்கும். அதெல்லாம் ஸோ வெல் பிஹேவ்டு. கசாப்பு கடை மாதிரி தான் பெரிய பெரிய சங்க் ஆஃப் மீட்டு தான் வெட்டுவாங்க. அது பக்கத்துலேயே மியான்னு கத்திக்கிட்டே இருக்கும், வெளியே தொடவே தொடாது. அது செயின் போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல. அந்த நாய்களுமே பாருங்கள் எப்படி அப்படியே உட்காந்துருக்கும், போட்டால் தான் திங்கும். அந்த கதையை கேட்க உங்களுக்கு ஆசையாக இருக்கும். வசனம் இதுதான், மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. நான் நினச்சேன் மனுஷனை பிரித்தெடுத்தா ஏதோ புத்தி புரியுது, இதுங்களை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுவும் கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பைபிளில் தான் ஒரு வசனம் இருக்குது. அந்த பலிப்பொருளுக்காக வளர்க்குற ஆடு மாடு கோழி புறா குஞ்சு மந்தையின் துருக்கமே துருக்கம். அந்த வார்த்தை என்னன்னா, அது தனியான ஒரு இடம், பயங்கர பெரிய இடம், ஏக்கர்ஸ் கணக்கில் இருக்கும். அதை டிவைட் பண்ணியிருப்பாங்க, 1 ஏக்கர் 1/2 ஏக்கர். அந்த இடத்துல தான் தேவாலயத்துக்கு போகிற எல்லா விதமான மிருக ஜீவன்களும் வளர்க்கப்படும். அதுலேயே எக்ஸ்க்ளூசிவாக பெரிய பெரிய ஹால்ஸில் எல்லையில் அது பரிசோதிக்கப்படும். பழுது இருக்கா இல்லையா, ஊனம் இருக்கா இல்லையா, நோய் இருக்கா இல்லையா, கண் நோய் இருக்கா, எங்கே அதுக்கு பழுது இருக்குது, பழுது இல்லாமல் அப்பழுக்கு இல்லாமல் அது தேவாலயத்துக்கு பலிப்பொருளுக்கு போகணும், பாவ நிவாரணத்துக்காக. கண்ட மாட்டு மேலேயும் கண்ட ஆட்டு மேலேயும் கையை வச்சுட்டு என் அக்கிரமத்தெல்லாம் சொல்லிடுறேன் என்னை விடுவீங்கன்னா பயங்கர வில்லங்கம் பார்த்துக்கோங்க. தீட்டு, ஏற்கனவே இருந்த பாவம் போக இன்னும் புதிய பாவத்தை கட்டிக்கிட்ட மாதிரி. அதான் நம்ம சபை துருக்கம். we are all அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம், இல்லை மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். இங்கே வரும்போது இப்படி தான் செய்வார். நம்ம பிடிக்காது தான். எந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு பிடிக்கும், மூக்க நோண்டுறதும் அதை பார்க்குறது இதை பார்க்குறதும். இப்போ கூட இந்த ரெட் ஹெய்ஃபர் அந்த சேப்பு கெடாரி ஆயத்தமாகிடுச்சு. கர்த்தருடைய வருகை சமீபம். டெம்பிள் கட்டுறதுக்கு எல்லாம் அப்படியே டிப்டோ. கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்கிறார். இப்போ நமக்கு எல்லாம் கலந்து போயிட்டோமே, கலப்படம் நமக்கு ரொம்ப பிடிக்குதே எல்லாத்துலேயுமே. சாப்பாடு மாத்திரம்தானா, தானியம் மாத்திரம்தானா, பேச்சு பழக்கம் விருப்பம். we are not pure seed. நான் சுத்தமான வித்தாக இருக்கோமா? எதுக்காக கரையானன்னு சொல்கிறாரு? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்காகத்தானே. எவ்வளோ ஒரு திருமணத்தில் எவ்வளோ ஒர்க் பண்ணணும். புருஷனும் மனைவியாக ஆக விரும்புகிறவங்க, தாயும் தாப்பனுமா மாற விரும்புகிறவங்க, பிரசவத்தை விரும்புகிறவங்க, பிள்ளை பேரை விரும்புகிறவங்க, அவங்க பர்சனலாக எவ்வளோ ஆயத்தமாகணும். அவங்கள கட்டி கொடுத்தவங்க எவ்வளோ ஆயத்தம் பண்ணணும். அவங்க என்ன கமிட்மெண்ட் இருக்குது இன்றைக்கெலாம் நமக்கு சபையில்? எந்த சபையில் இருக்குது? எல்லா பக்கம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறது அர்த்தம், அது பதில் இல்லை. அதான் நான் தாங்கி தான் சொன்னேன். நான் சொன்னதில் என் பொய் இல்லை. எனக்கு அதை பற்றி துக்கம்லாம் கிடையாது. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, லோ கீழே தான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஆண்டவர் பேசின வேகத்தில் சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் உங்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டிருக்கும். அது தட்ஸ் நாட் த இஷ்யூ. வசனத்தை தான் சொல்லியிருக்கா. நீங்கள் வசனத்தை படித்தா போதும். உங்கள் ஆத்மா கண்ணில் ஆகப்படாதபடி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே யூஆர் இன் ட்ரபிள். சபை மக்கள் ஏற்கனவே யூஆர் இன் ட்ரபிள். நான் கடவுளை வேலைக்காரன். யூஆர் இன் ட்ரபிள். ஜாக்கிரதை, உங்களை பார்த்துக்கோங்க. அந்த வில்லங்கத்திலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க. உங்கள் வாய் தான் உங்களுக்கு ஜென்ம எதிரி. வாயை மூடிட்டு வாழுங்க. வேலை உண்டு. அதான் டீச்சிங்கில் கேட்டோம்ல, ஜோ பாஸ்கரன், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். அந்த கிரேக்க டேர்முக்கு என்ன அர்த்தம்? மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உன் வேலையை பாரு. உங்கள் வேலை இப்போ அவங்க அதெல்லாம் என்ன நீ காலம் உன் வேலையை பாரு. அது கடவுள் பார்த்துக்க, யாரோ எப்படியோ பார்த்துக்குவார். ஆடு நனையும் ஓனாய் எழுதுறது போல் அழாதீங்க. மைண்ட் யுவர் பிஸ்னஸ், மைண்ட் யுவர் சோல்.
Mind your family, mind your husband, mind your wife and children. ஊழியங்கிற பேரில் அட்டூழியம் பண்ணாதீங்க. யார் கண்ணையும் தெரியுது தெரியல, எல்லாமே ஹை டெஃபினிஷன் கேமராவில் அங்கே பதிவாகிட்டே இருக்குது. ஆடியோ, வீடியோ, எவ்ரி திங் 3 dimensionally, multi-dimensionally. Let's be careful. அவங்கள பற்றின இவங்கள பற்றின ஷட் அப், வாயை மூடிட்டு வாழ்க்கையை வாழுங்க. அவன் குழியில் போகிறான், மேலே போகிறான். வாட் இஸ் இட் டு யூ? யூ மைண்ட் யுவர் ஒர்க். அருள் விரயமாயிட்டே இருக்குது, கிருபை விரயமாயிட்டே இருக்குது, அடக்கம் இல்லை. None of us have needed measures of self-control. தன்னடக்கம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, நாவடக்கம் இல்லை, சரீர அடக்கம் இல்லை, ஒடுக்கம் இல்லை. பழக தெரியல, பழகனா குத்தமாயிருது. தெளிவாக யோசிக்க முடியல, தெளிவாக பார்க்க முடியல, தெளிவாக பேச முடியல. பேசாமல் இருந்துட்டா எல்லாம் நினச்சிக்குவாங்கன்ட்டு தேவையில்லாத தான் பேசுகிறோம். இதெல்லாம் பெருசாக குத்தமாக இருக்கும். ஏன் அதை தான் உங்களுக்கு அவங்க சொல்லியிருந்தால் நீங்கள் எப்படி எடுத்திருப்பீங்க? அதை தான் நீங்கள் யோசிக்கணும். அதனால தானே இயேசு கிறிஸ்து ஊழிய ஆரம்பத்திலே சொன்னார், மண்டையில் கொட்டி, மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறியோ நீ முதல்ல அதை போய் அவங்களுக்கு செய். அதான் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், அதான் இறை நேயம். நம்மளை எல்லோரும் ராணியை ராஜாத்தியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாரு, அவங்க ஒன்றை பார்ப்பாங்க. அது வேற, ஆண்டவர் அதோட தான் நிறுத்திட்டார். நான் பார்த்தேன், அதை என்னை பார்க்குறதே இல்லை. அதெல்லாம் எதிர்பார்க்காம தான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஸ்தோத்திரம் சொல்லி பழகிட்டான். அந்த ஸ்தோத்திரத்துக்குமே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஸ்தோத்திரம் சரியான ஒரு வெப்பன், பார்த்துக்கோங்க, சரியான ஆயுதம். காலம் சமயமாயிட்டுருக்கு. நம்ம இன்னும் அடிப்படை விஷயங்களிலேயே சரியாக ஊன்ற கட்டப்படலை, பலமடையலை. ஓ டியர் காட். அதே எண்ணாமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தி புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 8 verse 18. பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணியுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் செய்ய முடிக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவர்த்தி செய்ய முடிக்கும், இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். தயவு செஞ்சு நம்ம ரஷ் பண்ண வேண்டாம், இங்கேருந்து போவோம். அதே 8ஆம் அதிகாரம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 8. Oh, glorious Lord, hallelujah, hallelujah, hallelujah. அஞ்சாம் வசனத்தில், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, லேவியர் இல்லை 8ஆம் அதிகாரம் 179வது பக்கம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாரினின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. சுத்திகரிப்பு என்பது வேதத்தினுடைய உயிர் நாடி. ஏன்னா அது ஆத்மாவுக்கு ஏராளமான சகாயம், உபகாரம். ஆத்மாவுக்கு பரிகாரம் அதுதான் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்புன்னு கேட்டவனே மூஞ்சி சுண்டி போச்சுன்னா உங்களும் எக்கச்சக்கமான பாவம் இருக்குது, ஏராளமான ஒழுசத்தனம் இருக்குதுன்னு அர்த்தம். சுத்திகரிப்புன்னு சொல்கிறாங்க. அப்பா நம்பிக்கை, ஐயோ எப்படா இதை நான் சரி பண்ணிக்குவேன், எப்படி தான் இதுக்கு நான் கணக்கு கொடுப்பேன் அப்படின்னு தவிச்சிருந்தா சுத்திகரிப்பு சொன்னோடனே நமக்கு கொண்டாட்டம் வரணும். வாவ், ஐ ஹாவ் another ray of hope. இன்னொரு நம்பிக்கையின் கதிரை தேவன் என் வாழ்விலே ஒளியேற்றுகிறார். நீங்கள் ஆடி பாடி துதிக்கணும். Sanctification is one of the most vital and most best help God can ever do.
ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையை நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்வர செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடிய வர பண்ணுவாயாக. இட்ஸ் அ பப்ளிக் டிசிப்ளின். புரிஞ்சுக்கிச்சிங்களா? தனிப்பட்ட ஒழுங்கும் கூட பொதுவான ஒழுங்கும் கூட. எல்லாருக்கும் முன்னாடி நடக்க வேண்டிய சுத்திகரிப்பு இருக்குது, தனித்தனியாக நம்ம செஞ்சிக்க வேண்டிய சுத்திகரிப்பு இருக்குது, ப்ரைவேட்டாக நம்முடைய வீட்டில் செஞ்சிக்க வேண்டியிருக்கு, வாஷ்ரூமில். செரமோனியல் திங் வந்து வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது அப்பா அம்மா அவர் தான் வீட்டு ஆசாரியர். ஸோ தட் ஹேஸ் டு பி மீட்டட் அவுட் லைக் தேட். அதனால் இந்த ரகசியமாக குசுகுசுமாக ஆண்டோட்ட சொல்லிவிட்டேன் கொத்தோட நல்லம் அறிவர் இப்படி தான் ஒழிசத்தனம் எல்லா சபையிலும். அதனால எல்லா சபையிலும் மையமே இல்லை. அது சொல்கிறது நமக்கு ஒன்றும் பெருமை இல்லை. மல்லாக்கப்படுத்தி துப்புனா நம்ம மேலே தான் விழும். எந்த சபையிலும் மகிமை இல்லை. எல்லாம் ஆட்டம் பாட்டம் ஒரு விளக்கு இது தான் இருக்குது. சும்மா ஒரு சோஷியலைசிங் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸி. ஜெனுவனாக மகிமை இருந்தால் நம்ம வாழ்க்கை இம்மி அளவாவது மறுரூபம் ஆகிருக்கும், இம்மி அளவாவது விடுதலை ஆகிருக்கும். கர்த்தருடைய அங்கீகாரம் நம்ம மேலே ஒரு சின்ன தீ பொறியாத நம்ம மேலே பட்டிருக்கோம். நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு சூப்பராக கர்த்தருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் பரிகாரத்தையும் விரயம் பண்ணிகிட்டே இருக்கோம். எச்சரிப்படையுங்கள். நம்ம ஆத்மாவை நம்ம காத்துக்கிறதே இப்போ பெரிய தலைப்போகிற விஷயமா இருக்குது. இத்தனைக்கு நம்ம ஆத்மா தான் செய்யணும். we need to bear fruit personally and corporately. எல்லாரையும் கூடி வர பண்ணுவாயாக. நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வர பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாக நிறுத்த கடவன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அந்தஸ்தை எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. மற்றவங்களுக்கு தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தனா நில்லு, அதுக்கு நீ உன்னை சுத்திகரிச்சுக்கோ, அதுக்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக்கோ, அதுக்கு நான் உன்னை தகுதிப்படுத்துவேன், ஜனங்கள் எல்லாருடைய ஆமோதனையோடு நான் உன்னை நிற்க பண்ணுவேன். இப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சுத்தம் பண்ணப்பட்ட லேவியன் இஸ்ரவேலுக்காக மன்றாட வேண்டும், பலிப்பொருளை செலுத்த வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தின் பணியை திறம்பட செய்ய வேண்டும். அதன் பின்பு லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்திருக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாக இருப்பார்களாக. லேவியரே ஆசாரியரே அப்படின்னு நம்ம பாடுறோம். 1 பேதுரு 2:9 பிரகாரமாக அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், தேவனுடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். we are a royal priesthood. இப்படி நீ லேவியர் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாக இருப்பார்கள். இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள். இப்போ நான்
உங்களுக்கு சொல்கிறேன், எதையும் மறைக்காமல். ஏன்னா நம்ம எல்லாருமே எழும்பணும். இப்போ நான் வந்து புரியுதுங்களா, நான் உங்களிலேருந்து வித்தியாசமானவன் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நான் உங்களில் ஒருத்தனாக இருந்தாலும் நான் வந்து வித்தியாசமானவன் தான். ஏன்னா நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். இதுதான் 2 பேருடைய 2 பேருக்குமே நியமிக்கப்பட்ட இறை நியமம். அதனால் என் தலையில் கொம்பு முளையில, உங்கள் தலையில் கொம்பு முளைய போகிறதில்ல. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்விலே தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டவங்க. நாம் நம்ம நிலையில் நிற்கணும், நாம் நம்ம பொறுப்பில் நிற்கணும், நாம் நம்முடைய அந்தஸ்தில் நிற்கணும். தேவன் நமக்கு செய்து கொடுத்த அந்த சௌகரியத்தில் இருக்கணும். அசைவாட்ட கடவன்கிறது தான் சொல்ல வந்தேன். அசைவாட்ட கடவனா இப்போ எப்படி நான் உங்களுக்கு அநேக விஷயங்களை சொல்கிறேன், பைபிளை படிச்சும் சொல்கிறேன். நான் ஜெபிக்கும்போது நான் அசைவாட்டப்படும் ஒரு ஆசாரியம் இருக்கனால எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறதும் இல்லை, நான் சொல்ல விரும்புகிறதும் இல்லை. சொல்ல சில நேரத்துக்கு கேட்கும்போது சொன்னதையே சில நேரத்துக்கு சகிச்சிக்க முடியல. இப்படி இருக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தான். ரொம்ப வருஷமாக நான் வந்து ரொம்ப வருஷங்களாக நான் ஹவுஸ் பண்ணுறதே கிடையாது. அன்லஸ் தெர் இஸ் அ நீட். யாராவது கூப்பிட்டா தான் அவசியம் ஆனால் தான். நீங்கள் ஒரு ஆத்மா பாரம் ஆத்மா ஆதாயன்ட்டு போய் ஹவுஸஸ் பண்ணி எவ்வளோ குப்பையை வாழ்க்கையில் சேர்த்து ஒருத்தர் உங்களால் நம்ப முடியல, ஒருத்தர் உங்களால் ஏற்றுக்க முடியல, ஒருத்தர் உங்களால் சகிச்சிக்க முடியல, ஒருத்தர் நீங்கள் நான் உனக்கு குப்பை போடுறேன், நீ எனக்கு குப்பை போடுன்னு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு கண்ணு முழிக்க முடியல, ஆஹா ஓஹோன்னு. புரியுதா உங்களுக்கு? இது சொன்னால் உங்களுக்கு குறையாக தான் தெரியுது. கடவுளுக்கு குறை தான், நிறை தான், பாவம் தான். பிரதான ஆசாரியன் பாவம் பண்ணாலும் அதுதான். அவன் நேற்றுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டான ஒரு லேவியனாக இருந்தாலும் தட்ஸ் அ மேட்டர். மோசஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால மோசே ஒரு லேவியன் தானே. கானானை இழந்தார் இழந்தது தான். அது தேவையில்லாத வியாக்கியானெலாம் பண்ண வேண்டாம். பின்னாடி வந்தார், வரப்போ நான் ஒன்றும் மருவமலையில் வந்து கூட்டிக்குவேன், பார்ப்பேன், ஐ மேக் யூ கம் அண்ட் அலைட் யுவர் செல்ஃப்லாம் ஆண்டர் வாக்குறதுலாம் கொடுக்கவே இல்லை. பட் ஆனால் மோசஸ் கேம் இன் ஜீசஸ் டைம். யாவே, அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் நானும் கடவுளுக்கு புத்தி சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் ஆண்டவரே இந்த வருஷத்தில் நீ நிறுத்திக்கிட்டிங்கன்னா டெய்லி 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லக்கூடிய புத்தி இருந்தால் நிறுத்தி தான் ஆகணும். ஒரு நாள் 1000 அத்தனை முறை, நம்ம 100கணக்கான முறை அப்படியெல்லாம் மனசில் யோசித்தாலே தலையில் கொட்டிக்கிட்டு மனம் திரும்புங்க. பெரிய சபையில் இருக்கிறோம், ஆவிக்குரிய சபை, அந்த சபை, இதெல்லாம் வெட்டி பேச்சு, வெட்டி பீத்தல் தான். அந்தமான் தீவில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து எல்லா தீவிலையும் எல்லா இடத்துலையும் அதான் எங்களுக்கு வந்து இடம் இருக்காது. we didn't have places. ஸ்ட்ரெயிட் அவே ஓப்பன் ஏரில் தான் கூடுவோம், திறந்த வெளியில் தான் கூடுவோம். முடிஞ்ச மட்டும் 4-5 மரங்கள் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல போய் கொஞ்சம் நிழல் வேணும் அப்படின்னு கூடுவோம். அப்படி தான் சபை நடத்தியிருக்கோம். விஷயம் என்ன, எங்கே கூடினா என்ன, புத்தி இருந்துச்சா, கடவுளோடு கூடினோமா? Did we attach ourselves to the Lord and His word? ஏசி ரூமில் இருந்தாலும் புத்தி மேயும், அப்படியே வேர்த்து ஊற்றுற இடமா இருந்தாலும் புத்தி மேயாமல் கத்தரில் நிலச்சிருக்கும். சில நேரத்தை கடற்கிற ஓரத்தில் கூடியிருக்கோம், தும்மு அப்படியே அந்த அலையெல்லாம் ஆச்சா பூச்சான்னு அதான் வந்து அந்த கல் அடித்து சத்தம் கேட்கும். முதல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி க்ரேஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிட்டோம். சத்தம் இல்லாமல் போனால் தான் வித்தியாசமாக இருக்கும். காரியத்துக்கு வருவோம். இஸ்ரவேல் புத்திரில் இருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லுங்கள், இஸ்ரவேல் புத்திரிலிருந்து லேவியர் கர்த்தருக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி யாரா இங்கே இருக்கிறோமா? ஒப்பிட்டுலாம் பார்க்காதீங்க. அவளோட நான் பெட்டர், அவனோட நான் பெட்டர். இந்த பெட்டரு பெஸ்ட்டு
பெஸ்ட்டு அப்படிலாங்கிற மேட்டரில் முழுசாக கொடுக்கப்பட்டிருக்கிறியா? அப்போ நீ ஒரு திருட்டு பூனை. ஒழுங்காக கொடுக்கல, நீ ஒரு திருட்டு பூனை, நீ ஒரு குரங்கு. இந்த பக்கம் பணியாரம் பிச்சுக்குவேன், அங்கே பக்கம் பிச்சுக்குவேன். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். எதுக்கு நீ முற்றிலும் கர்த்தருக்கு சொந்தமான? எகிப்திலேருந்து நீ பஸ்கா அந்த ஆசரிப்பு மூலமாக 430 ஆண்டு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவனை விடுதலையாக்கி கொண்டு வரும்போது, அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரமல்ல, எகிப்தின் தேவர்கள் வழிபாட்டு முறைகள் அங்கே நீ கற்றுக்கிட்ட எல்லா ஒழுசத்தனத்திலிருந்து ஆண்டவனை விடுதலை பண்ணுறதுக்கு பஸ்காவை அடித்தார். கர்ப்பம் திறந்து பிறக்கிற எல்லாரும் விருத்த சேதமான எனக்கும் சொன்னார். அந்த பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகளாம் போச்சு, பிள்ளைகளாம் பறி கொடுத்துட்டோம், இன்னைய வரைக்கும் பீத்தால் தானே ஒப்பாரி தானே, என்ன திருட்டும் ஜனங்க, நம்ம என்ன மாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். குறை ஜனங்க, குறத்தி கூட அவங்க கலாச்சாரத்தில் they learn to behave themselves. நம்ம அல்ப புத்தி ஆண்டவருக்கு தெரியும்ல, அதனால தான் சொல்கிறார், நீ உன் பிள்ளைய நீயே வச்சுக்க, ஐ கேர் அ ஃபுட். ஆனால் லேவியரை நான் அதுக்காக பிரித்து எடுத்துக்கிறேங்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு தேவனை நம்ம சேவிக்கிறோம். We are so possessive for no reason, for no legal reason, for any other reason. We shameless people. கஞ்ச பிஸ்னாரிங்க. அப்படியே உரிமை பாராட்டினாலும் ஏதாவது ஒழுங்காக வச்சுக்க தெரியுதா, வளர்க்க தெரியுதா, உருவாக்க தெரியுதா? ஆடு மாடை தான் ஒழுங்காக வளர்க்க தெரியுதா? அடுத்த வீட்டுக்கான சண்டைக்கு வரான் வந்து ஜெபம் பண்ணுங்க, இனியே அவன் வீட்டுக்கு கோழி அனுப்புகிற அடைச்சி வை. அதுமாதிரி வளர்க்க தெரியலனா கோழி வளர்க்குறது விடு. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு வேறு விதமான வருமானம் தாங்க, நான் போய் கடையில் கோழி வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன், முட்டையை வாங்க முடியல, நான் வீட்டில் வளர்க்குறேன்னு சொல்கிற கதையெல்லாம் நிறுத்திட்டு அதை கேளுங்க. கையின் பிரயாசத்தை ஆசிரியங்க வாங்கிட்டு போங்க. ஸ்தோத்திரம். என்னாலும் அதுக்கு பின்னாடிலாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுதான் தானாகவே வளரும். அதுவும் தாந்தனித்தமாக அடுத்த வேலைக்கு போனால் வந்ததும் வராதுமா அமுக்கிட்டு சாப்பிட்டு போயிடும். பஞ்சாயம் பண்ணாத. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்களை ஒழுங்காக பாதுகாக்க தெரியல ஆத்மாவா, அதனால தான் அவ திட்டுறா இவன் இல்லை ஜாட மடைய பேச, நீ ஏன் அங்கே போகிற? ஸ்தோத்திரம். சத்தமே இல்லை. அந்த அளவுக்கு இங்கே விஷயம் இருக்குது. ஐயோ, உங்கள் ஊழியமும் நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. கர்த்தர் என்னுடையதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னுடையதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆமைன்னு சொல்லின்னு எந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்னுடையதுன்னு சொன்னால், இல்லை அது என்னுடையது அப்படின்னு 2 தடவை மரியாதை, 2 நானாக சொல்கிறேன். அப்படி ஒரு தடவை தான் சொல்லுவார் வழக்கமாக. அப்படி தான் நிறைய தடவை ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு. எங்கேயாச்சும் அங்கே அகஸ்மாத்தாக 2ஆவது தடவை சொல்லியிருப்பார். நீங்கள் அடுத்த தடவை சும்மா இந்த மாதிரி சண்டை பிடிச்சிங்கன்னா எடுத்துக்கிடுவார். கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னுடையங்கிறேன் காண போயிடும். எப்படி சௌரியம்? நான் சொன்னது தான். கடவுளுடைய வேலைக்காரன். இப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதற் பேரானது ஆம்பளை பிள்ளை, அதுதான் ஆண்டவருக்குரியதுன்னு ஒரு காலமாக நினச்சிட்டு இருந்தோம். பொம்பளை பிள்ளைன்னா எடுத்துக்கோங்க. முதற் பேரானதுக்கு பதிலாக லேவியரை தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள். இப்போ பதிலாகங்கிற விஷயந்தான் இங்கே நியமம். தட் இஸ் த பிரின்சிபல் வி ஆர் லேர்னிங், ட்ரைங் டு லேர்ன். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. இப்போ எது முதற் பேரானதோ, எது உச்சிதமானதோ, எது நோய் நொடி இல்லாதோ, எது சௌக்கியமானதோ, எது தளதளம் இருக்குதோ அது கர்த்தருடையது. சத்தமே இல்லை. ஆமாம். அது துட்டோ, அது இடமோ, வீடோ, பொருளோ, பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ படித்ததோ, அது கர்த்தருடையது. இந்த இவனை மாதிரி, இந்த சவுல் மாதிரி இங்கே வேறு பிள்ளையே இல்லைன்னு
சொல்லி தாவீதை போய் ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டு, அப்படிப்பட்ட மாதிரி நீ லூட்டி அடிச்சின்னா உன் தில்லுமுலுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் வயல்வெளிக்கே ஆளை அனுப்பிச்சி கூட்டிகிட்டு வந்து தெரிஞ்சுக்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தெரிஞ்சுக்கிறத நீ பொத்தி பொத்தி வளர்த்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெய்டு விடுவார். சத்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பெனியேலுடைய தலையெழுத்து அதுதான். பெனியேலேருந்து நம்ம ரெகோபோத் பெனியேல் முதல்லலாம் சாமி இது சொல்லும்போது ரொம்ப பெருசாக விளங்கலை. அது கொஞ்சம் 2-3 வருஷத்துக்குள்ளேயே விளங்கின உடனே அப்படியே கண்ணில் விளக்கணை விட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பெனியேலே க்ரீம் யார் வசதியானவங்களோ அதுங்கள தான் ஆண்டவர் வந்து விரட்டி பிடிச்சி ஊழியத்துக்கு அனுப்பிச்சார். அதுங்களாம் தான் சபையை வச்சுருக்குதுங்க, வெளியிலையும் உள்ளேயும். தோத்திரம். பெனியேல் வந்து ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள். உலக சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் இப்படி ரொம்ப வசதியானவங்கள, ஆனால் அவங்க ரொம்ப வெளியில் படிச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் கண்களில் அவங்க வசதியானவங்க. அதுங்களை ஆண்டவர் கணக்கு பண்ணி பிரிச்சிருவார். சோத்திரம். அல்லேலூயா. இது மாதிரி நிறைய டிக்கெட்டுங்க டிம்கி அடித்து எல்லா பக்கம் போய் அடி வாங்கி வாங்கி நொண்டியாகி திருப்பி ஆண்டவர் முன்னாடி வராங்க. ஆனாலும் அவங்க நொண்டியானாலும் ஆண்டவர் எல்லாமே உபயோகிப்பார். ஒழுங்காக வந்திருந்தாலும் நல்லா உபயோகிச்சிருப்பார். இப்போ நொண்டியோட வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. சோத்திரம். அதில் நம்ம கோத்திரப்பி தான் யாக்கோபு பெரிய ஆள். சோத்திரம். எப்படி சௌரியம்? சோறை எச்சியை முழுங்க முடியல. சோத்திரம். அந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க கட்டி கொடுத்துட்டோன்னு. எங்கே இருந்தாலும் பிடிச்சிருவார். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் வந்து கொஞ்சம் கூட மிக இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் இன்றைக்கி தேவன் என்னோடு இடைப்பட்டதை உங்களுக்கு இந்த வசனத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் கேட்கலையே. நீ கேட்க வேணாம். யார் வந்தாங்களோ வரலையோ இதுதான் இங்கே நடக்கும். சோத்திரம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கூப்பிட்றதுக்கே இந்த மாதிரி தர்பார். கூப்பிட்டு அவர் வேலையை வாங்கிறதும் வேலையில் வைக்கிறதும் அது இன்னொரு பெரிய தர்பார். சோத்திரம். சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆக இங்கே சொல்கிறார், பின்பு லேவியரை இஸ்ரேல் புத்தருள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரேல் புத்தருடைய பணியுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் செய்ய முடிக்கும். இஸ்ரேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்ய முடிக்கும். இஸ்ரேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அதுக்கு தான் இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுதான் நம்ம வசனம். இந்த தாந்தோன்றிகள் இருப்பாங்க. ஏதேனை விட்டு வெளியே வந்ததுலேருந்து தாந்தோன்றித்தனம் ரொம்ப ஜாஸ்தியாகி ஜலப்பிரளயத்தில் அந்த கால சந்ததி அழிச்சிட்டாரு. இப்போ நோவா கால சந்ததி அதுங்க நிம்ரோது காலத்தில் லூட்டி பண்ணி அதுங்களும் ஒரு மாதிரி ஒரு வழியாயிடுச்சு, சிதற விட்டார். ஆபிரகாமின் சந்ததி ஒருத்தனை ஊரன்கிற கல்தைய பட்டணத்தில் பிரித்தெடுத்து வந்தாலும் கூட இந்த முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, கடின இதயம், கடின முகம், கடின போக்கு, முகத்தை காண்பிக்காமல் முதுகை காண்பிக்கிற போக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கே ஒரு முத்திரையான குணம். அதனால் ஆண்டவர் அதை சும்மாலாம் விடுறதில்லை. அதுங்க தங்களை இல்லாமல், லேவியர்கள் இல்லாமல், ஆசாரிகள் இல்லாமல் தங்களையே அவங்க மேய்ச்சிக்க பார்க்கும்போது பலியை செலுத்த தான் முந்திரி கொட்ட மாதிரி கீழ்ப்படியாமல் போகும்போது வாதையம் அனுப்பிச்சார். வாதை அனுப்பாதபடிக்கு தான் நீ லேவியர். சபையில் நிறைய வாதை இருக்குது. கண்ணை மறைக்குது உங்களுக்கு. இன்றைக்கி வந்தவங்க நீங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக வாழ்கிறீங்களோ அதை பார்த்து 4 பேர் திருந்தணும். நீங்கள் திருந்தாமல் மற்றவங்களை புத்தி சொல்ல கிளம்பாதீங்க. நீங்கள் உங்களை சுத்திகரிச்சுட்டு நீங்கள் இந்த லேவியன் வேலை செய்யணுன்னா நீங்கள் எப்படி அர்ப்பணிச்சிருக்கணும்? கர்த்தருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தா அப்போ செஞ்சாலே தலையில் குட்டு வாங்குவீங்க, நிந்திப்பாங்க. அதை கண்டுக்காமல் நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஒழுசையாக இருந்து இன்னொருத்தருங்க நீ ஒழுங்காக இருந்து சொன்னால்
காரி தான் துப்புவாங்க. ஆர்பிஎம்மே விழித்தெழுங்கள், குணப்படுங்கள், நற்சீர் பொருந்துங்கள். ஸோ வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அப்போ நம்ம பாவ நிவர்த்தி பண்ணி நாம் பரிசுத்தமாகி தான் மற்றவங்களுக்கு பரிந்துரைக்க முடியும். நாம் குணப்படாமல் மற்றவங்களை குணப்படுத்த கிளம்பினோன்னா சிக்கல். அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடை செய்யும்படி பிரவேசித்தார்கள். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். So we ought not to try to substitute one thing for the another. தேவன் எதிர்பார்க்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கொடுக்க முடியலன்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவர் ஆலோசனை தருவார். என்ன பாணியில் சொன்னாலும் அதுக்கு முதல்ல ஒரு தடவை ரெஸ்பாண்ட் பண்ணுவார். கொடுக்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கொடுக்க வைப்பார். கொடுக்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இருக்கிறத கொடும்பார். கொடுக்க தெரியலன்னு சொன்னால் எப்படி கொடுக்கணும்னு கற்றுக் கொடுப்பார். கொடுக்கலாம் முடியாதுன்னு சொன்னால் அவருடைய நீதி நியாயத்தோடு, அவருடைய மனதுருக்கத்தோடு, அவருடைய பட்சபாதம் இல்லாத குணத்தோடு அப்படி உங்கள் மேலே பரியும் பாசம் இருந்தால் எடுத்துக்குவார். இல்லைன்னா போன்னு உங்களை கழிச்சு கட்டிடுவார். இதெல்லாம் இந்த 52 வருஷம் கடலோடு நடந்த பாதையிலே நான் பார்த்தது. என் வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலும் வேத பாடங்களிலும் சபை சரித்திரத்தின் சம்பவங்களிலும் வேத சரித்திரத்தின் சம்பவங்களிலும் பார்த்தது. ஸோ டோன்ட் யூ மேக் அ ஃபஸ். இந்த பிகுலாம் பண்ணிவிட்டு அலையாதீங்க. என்னை விட்டால் ஆள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா 2 முறை அம்மா தாயே அப்பா தம்பி அப்படின்னு வருவார். இல்லைன்னா போடா நீ இல்லைன்னா வேற ஒருத்தன். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை. இருக்கிறவங்கள உருப்படி ஆக்கிறது கடவுளை பெரிய வேலை. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை கஷ்டப்படுத்தியும் தான் செய்ய முடியும். அதை அப்படி தான் செய்வார். தூங்காமல் கேட்கணும். என்ன வெளிப்பாடு எங்களோடு இடைப்படும் கேட்குறீங்களே, இடைப்பட்ட மணி தான் இருக்குது அந்த சபையில். இனி ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது இன்னுமே இடைப்படுன்னா அப்புறம் இடுப்பு உடச்சிருவார். அப்போ தான் தெரியும், ஐயோ இல்லை உடஞ்சி இடுப்போடு எவ்வளோ ஆண்டருக்காக வேலை செய்யலாம். ஸ்தோத்திரம். சத்தமே இல்லை. மகா துக்கமான விஷயம். டோன்ட் யூ ட்ரை டு பி அரகண்ட், ஆடமெண்ட். ஊழியத்தில் வந்துட்டோன்னு நினச்சிட முடியாது. லேவியர்களுக்குங்கிற டிசிப்ளின் தனி, பொது இஸ்ரேல் ஜனங்களுக்குங்கிற யூதா இஸ்ரேலுக்கு இருக்கிற டிசிப்ளின் தனி, புறஜாதிகளுக்கு ஆண்டர் என்ன சொல்ல அப்ளை பண்ணுற டிசிப்ளின் தனி. ஐயோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். தேங்க்யூ லார்ட்.